நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா பிரெட் பொரியல். ஆமாங்க, மீன் பொரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளத்தில் அது ரொம்பவே ஸ்பெஷல். மீனை வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி அதுக்காக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு அப்புறம் அந்த வாழை இலையில எல்லாம் மடக்கி தோசைகள் வச்சு மரிச்சு போட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் அடிபொலியானும். சேம் மெத்தேட் தான் நம்ம பிரெட்டை வச்சு இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா நல்லா இல்லைனாலும் சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 2 பல்லாரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 2 சின்ன தக்காளி நறுக்கியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனுக்கு எல்லாமே 1/2 டீஸ்பூனில் ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, பெருஞ்சீரகப்பொடி. இதெல்லாமே நம்ம அந்த மசாலா அந்த ப்ரெட்டில் வைக்கக்கூடிய மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான். நம்ம அது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். அப்புறமா பல்லாரி போட்டுப்போம். பல்லாரி வசங்கட்டும். உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வசங்கிடும். அதுக்காக தான் இப்போ உப்பு போட்டிருக்கோம். உப்பையும் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்ததை தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஸ்வீட் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் ரொம்ப உப்பு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வசங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வசங்கட்டும். இப்போது நம்ம எல்லாம் வசங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த மசாலாவை 1 பை 1 சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த மசாலா வந்து ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக மல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு நம்ம அந்த மசாலாவை எடுத்து தனியாக வச்சுருவோம். பிரெட் பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுருவோம். இது நான் ஒரு 6 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கணக்கு பண்ணி தான் அந்த மசாலா எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை ப்ரெட் பீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் நிறைய வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறையவே தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 முட்டை பெப்பர் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பெப்பரும் உப்பும் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் உருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 6 பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். சைடு ஓரம் எதுவும் கட் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். நம்ம அது வாழையில வச்சு இது வைக்கும்போது அது ரொம்பவே சாஃப்டாயிரும். நம்ம இப்போ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து ஒன்றா நம்ம அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் வாசமாகவும் இருக்கும். ப்ரெட் இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப செவக்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. அந்த வாசத்துக்காக தான். அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சுக்க மேலேயுமே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் பட்டர் ரெண்டுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாகவே இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம அதில் நல்லா பட்டர் ஆட் பண்ணனால நல்லா வாசமாகவே இருக்குது. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டை நல்லா அதை வந்து இது மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. எடுத்து வச்சுருக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இனி இந்த முட்டையும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் வேகணும். வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டு அதை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நம்ம வந்து முட்டை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம முட்டை ஆட் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெட் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகாது. அந்த முட்டை மட்டும் தான் வெந்திருக்கும். அதனால தான் லைட்டாக அந்த ப்ரெட் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்த சைடும் நம்ம முட்டையை நல்லபடியாக அப்ளை பண்ணிப்போம். இப்போ 2 பக்கமும் நம்ம முட்டை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு
2 பக்கமும் ரெடி ஆகி நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட் துண்டையுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்ச ப்ரெட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான ஆளை வந்து இந்த வாழை இலை தான். வாழை இலை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா, ப்ரெட்டு, இப்போ வாழை இலை இதெல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரெட்டில் மசாலா வச்சு நம்ம இதை மடக்கிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மசாலா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் மசாலா உங்களுக்கு நிறைய வச்சாலும் ஒன்றும் இல்லை, நிறைய வச்சா நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இனி ப்ரெட்டை இன்னொரு ப்ரெட் பீஸை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக கத்தி வச்சு அதை கட் பண்ணிடுங்க. அப்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து வாழை இலையை மடக்கிற வேண்டியது தான். நல்லா மடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா பெரிய வாழை இலையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் நல்லா பெரிய வாழை இலையை தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலையோட வாசமும் இந்த ப்ரெட்டோட நம்ம பட்டரெல்லாம் சேர்த்துருந்தோம்ல, அந்த மசாலா எல்லாத்தோட வாசமும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த நூல் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. அப்போ தான் அதை விட்டு பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாமே இப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் வச்சு வேக வச்சுருவோம். அந்த வாழையில் நல்லா அந்த வாடி போய் நல்லா இதாகணும். அப்போது தான் அது நம்ம ப்ரெட் வந்து அந்த பொரியல் வந்து நல்லா கரெக்டாக ரெடி ஆகும். இப்போ நம்ம சட்டி தீஞ்சு போயிடக்கூடாது. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வாசமாகவே இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1 பை 1 வச்சு நம்ம அந்த வாழையில் நல்லா அது கொஞ்சம் வாடி போய் வரணும் சாஃப்டாக. அந்தளவுக்கு வச்சு அதை ஏதாவது ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும். இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வாழையில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். நான் 2 வச்சு பார்த்தேன். அப்போ மூடி வச்சு மூட முடியல, அதனால் 1 எடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி மூடி வச்சு வேக வச்சு வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அழகாக அந்த வாழையிலலாம் அழகாக வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஒரு 15 நிமிஷம்லாம் இருந்தாவே நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இல்லைனா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டால் போதும். இப்போது ரெடி ஆயிடுச்சு, ப்ரெட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போவே அந்த வாழை இலை அதோட வாசம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மெல்லு. கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நான் இதில் 2 தான் வச்சு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வச்சு பெருசாக பண்ணலாம். ஆனால் அந்த வாழையில மடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் 2 வச்சுருந்தேன். இப்போது நல்ல டேஸ்ட்டாக வாசமாக அந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். நல்ல வாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பையன் சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறான். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்